வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 110 தென்னை மரத்துக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் போட தான் வந்திருக்கோம். இந்த சைட்டுக்கு வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா 2 இன்ச் பைப் பார்த்தீங்க அப்படின்னா 30 லென்த்தும், அதே மாதிரி 2 இன்ச் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 லென்த் எடுத்து வந்திருக்கோம். நம்ம 2 இன்ச் பைப்பும் ஒரே லென்த்தாக ஃபுல்லாகவே 30 பைப்பும் ஒட்ட முடியாது. அதே மாதிரி 2 இன்ச் பைப்பும் ஒரே ஃபுல்லாக லென்த்தாக 30 பைப்பும் ஒட்ட முடியாது. ஸோ 2.5 பாதி 2 இன்ச்சில் பாதி இந்த மாதிரி ரெடியூசர் பண்ணி ஒட்டினா மட்டும்தான் ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறனால நம்ம 2.5 இன்ச்சும் 2 இன்ச்சும் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக இன்றைக்கி நம்ம வந்து 4 கேட் வால் ஒட்ட போகிறோம். பூராமே 2.5 இன்ச் கேட் வால் தான். அதில் வந்து 3 கேட் வால் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்போஸுக்கு வந்து போட்டிருப்போம். ஒரே ஒரு கேட் வால் மட்டும் டெம்பரவரியாக வந்து போட்டிருக்கோம். நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இன்னொருக்கா பறச்சிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறனால சேம் அதே குழியில் வந்து இன்னொரு கேட் வால் போட்டு ஒரு லைன் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒவ்வொரு கேட் வாலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 40 மரம் தண்ணி பாயிற மாதிரி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு கேட் வாலுக்கும் 50 to 55 மரம் வைக்கலாம். இங்கே வந்து 120 மரம். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூட மரம் வைக்கலாம். அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு கேட் வாலுக்கு 40 மரம் தண்ணி பாயிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ பைப் எல்லாமே ஒட்டி கீழே எல்லாம் குழியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டு வாசனம் போட்டு ஏற்றிட்டு நம்ம லேடர் போட வேண்டியது தான் பாக்கி. ஸோ லேடர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்போஸ் தான் அந்த லேடர்னு சொல்கிறேன். இந்த கருப்போஸோட சைஸ் வந்து 16 mm. இதுக்கு டேப்பு பார்த்தீங்க அப்படின்னா 16 mm தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென்னை மரத்துக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமே நம்ம எல்லாருமே 16 mm தான் போடுவோம். ஸோ 12 mmலாம் போட்டிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கரெக்டாக ப்ராப்பராக பாயாது. தென்னை மரம், இந்த மாதிரி மாங்காய் மரம், இந்த மாதிரி வேறு எந்த மரம்னு வச்சாலே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 mm ஓசு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா பாயும். ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ போட்டு விட்டிங்கன்னா சீக்கிரம் மரத்துக்கு வந்து தண்ணி பாஞ்சிரும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குழியில் பைப்பை போட்டு ஓட்டையை போட்டு சாட்டு வாசலாம் ஏற்றிட்டு லேடர் நம்ம குத்தி குழியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடர் வந்து மேலே எடுத்து போட்டு டீ ஜாயிண்ட் போட்டு டேப்பு மாட்டி மரத்துக்கும் விட்டாச்சு. நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இப்போ வந்து ப்ரெஷர் லைன் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற 2.5 கேட் வால் வந்து ஒட்டி நம்ம டீ ஜாயின்லாம் போட்டு 3 குழி இருக்குது. 3 குழிக்கும் தனித்தனியாக, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி 3 குழி இருக்குது. 3 குழியிலையுமே பைப் போட்டிருக்கோம். தனித்தனியான கேட் வால் வச்சுருக்கோம். ஒவ்வொரு கேட் வாலுக்கும் 40 மரம் பாயிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம பெண்டு யூஸ் பண்ணியிருப்போம். முடியாத பட்சத்துக்கு மட்டும்தான் எல்போ யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா ரொம்ப குழி வந்து அகலமாக போயிடக்கூடாது, ரொம்ப கேட் வால் வந்து தள்ளி போயிடக்கூடாது. அப்படிங்கிறவசரம் தான் நம்ம வந்து ஒரு சில பக்கம் வந்து எல்போ போட்டிருப்போம், ஒரு சில பக்கம் வந்து பெண்டு போட்டிருப்போம். ஸோ கேட் வாலோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்போ ஒன்று மாட்டி மேலே ஒரு பிட்டு பை போட்டு எம்டிஎஸ் செட் ஒட்டியாச்சு. அந்த எம்டிஏ இப்போ கழட்டி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மோட்டர் ஆன் பண்ண போகிறோம். இதுதான் எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பு போட்டு ஒரு கேட் வால் வச்சுருக்கோம். நாளைக்கு ஃபியூச்சரில் தேவை அப்படின்னா எடுத்துக்கிறதுக்கு. ஸோ கேட் வால்லாம் இப்போ ஆன் பண்ணிட்டு மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி பார்த்திங்க அப்படின்னாவே நல்லா ப்ரெஷராகவே வருது. இப்போ மரத்துக்கு பாயிறத பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறது. ஒரு 40 மரத்துக்கு வரனால மட்டும்தான் இவ்வளோ ப்ரெஷர் வந்து அந்த 40 மரத்துக்குமே கிடைக்குது. ஸோ இதே 50 போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஒரு கேட் வாலுக்கு 40 மரம் அப்படிங்கிறனால ரொம்பவே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.